அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆண்டின் முதல் தேய்பிறை அஷ்டமி நாளை செவ்வாய்க்கிழமை வருகின்றது. இந்த சிறப்பான தேய்பிறை அஷ்டமியில கால பைரவரை எப்படி நம்ம வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும். சிவபெருமானோட சடைமுடியிலிருந்து தோன்றியவர் தான் பைரவர். பைரவரை வழிபாடு செய்வதனால் நமக்கு பல தொல்லைகள் வாழ்க்கையிலிருந்து நீங்கும். என்னென்ன வேண்டுதலுக்காக நம்ம இவரை வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இழந்த செல்வத்தை மீட்க, வாரா கடனை மீண்டும் பெற, கடன் திருப்பி கொடுக்க, நோய் அல்லது தீராத நோய்கள் விலக, சனி பகவானோட தொல்லையிலிருந்து நாம் மீண்டு வர, செய்யும் தொழில், அதாவது ஏற்கனவே செய்திருக்கக்கூடிய ஒரு தொழிலில் நஷ்டம் எதுனா நம்ம அடைஞ்சிருந்தா அந்த தொழிலை நாம் சரி பண்ணவும், புதிய தொழில் எதுனா நம்ம தொடங்கணும் அப்படின்னா அதற்காகவும் பைரவரை வழிபாடு செய்யலாம். அரசியலில் நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னாலும் பைரவரை நாம் வழிபாடு செய்யலாம். பணம் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனைக்கும் நாம் பைரவரை வழிபாடு செய்யலாம். கர்ம வினைகளால் நாம் பெறக்கூடிய அத்தனை துன்பங்களுக்கும் ஒரே தீர்வானவர் இந்த கால பைரவர். நீண்ட நாள் வழக்குகள், கோர்ட்டில் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு நாம் சரணாகதி அடைய வேண்டிய ஒரே புகலிடம் பைரவர். நீண்ட நாள் பிரச்சனைகள் எதனா நம்மளோட வீட்டில் இருந்ததுன்னா அதற்காகவும் நாம் பைரவர்கிட்ட வழிபாடு செய்யலாம். பில்லி, சூனியம், ஏவல் போன்ற இந்த பிரச்சனைகளுக்காகவும் நாம் கால பைரவரை வழிபாடு செய்யலாம். எந்தெந்த நாட்கள் கால பைரவருக்கு உகந்தது அப்படின்னா, தேய்பிறை அஷ்டமி ரொம்பவே விசேஷமான ஒரு தினம் கால பைரவரை வழிபாடு செய்ய. இது மட்டும் இல்லாமல் பரணி நட்சத்திரம், சஷ்டி திதி, பௌர்ணமி, அமாவாசை இந்த மாதிரி விசேஷ நாட்களில் பைரவரை நாம் வழிபாடு செய்யலாம். முக்கியமாக ராகு காலத்தில் பைரவரை வழிபாடு செய்வது ரொம்பவே நமக்கு சிறப்பானதாகும். நாட்களில் எந்தெந்த நாட்கள் நாம் பைரவரை வழிபாடு செய்யலாம் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த 3 தினங்களில் நாம் பைரவரை வழிபாடு செய்யலாம். இவரை வழிபாடு செய்ய வேண்டிய அந்த கால நேரம் அப்படின்னு பார்க்கும்போது, உச்சி பொழுது பைரவ வழிபாட்டிற்கு மிகவும் உகந்தது. அது மட்டும் இல்லாமல் நடுநிசி காலம், இந்த காலத்திலையும் பைரவரை வழிபாடு செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் ராகு காலங்களில் பைரவரை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பானதாக கருதப்படுகின்றது. அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய ராகு காலம் பைரவருக்கு உகந்த அந்த நேரத்தில் நம்ம வழிபாடு செய்தோன்னா நம்மளோட வழிபாடு எளிமையாக நமக்கு நிறைவேறும். என்னென்ன மலர்கள் இவருக்கு நம்ம சாத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாமரை மலர், வில்வம், தும்பை, சிகப்பு மலர்கள் எல்லாமே இவருக்கு சாத்தலாம். அதுவும் முக்கியமாக இந்த சிகப்பு அரளி இவருக்கு ரொம்ப உகந்த ஒரு மலர். இந்த மலர்கள் எல்லாமே நம்ம பைரவருக்கு வழிபாடு செய்ய சாத்தலாம். ஆனால் 2 மலர்கள் மட்டும் நம்ம பைரவருக்கு தவிர்த்திடணும். அது என்ன மலர் அப்படின்னா, மல்லிகையும் நந்தியாவட்டையும். இந்த 2 மலர்கள் மட்டும் நம்ம பைரவ வழிபாட்டிற்கு பயன்படுத்தக்கூடாது. கால பைரவர் சிவனோட அம்சம் அப்படிங்கிறதுனால அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கு என்னென்னலாம் நம்ம அபிஷேக பொருட்கள் செலுத்துவோமோ அது எல்லாமே கால பைரவருக்கும் நம்ம செலுத்தலாம். முக்கியமாக அவருக்கு சந்தன காப்பு ரொம்பவே பிடித்தமான ஒரு அபிஷேகம். வாசனை பொருட்கள் என்னென்ன இருக்கோ அந்த வாசனை பொருட்களால் நாம் செய்யக்கூடிய அபிஷேகம் கால பைரவரை குளிர்விக்கும். இவருக்கு உகந்த நைவேத்தியங்கள் என்னென்ன அப்படின்னா, காரமான புளி சாதம், மிளகு வடை மாலை, சர்க்கரை பொங்கல், தேன், இது எல்லாமே இவருக்கு பிடித்த நைவேத்தியங்கள். இவருக்கு எப்படி நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலுமிச்சை மாலை அணிவித்து இவருக்கு 9 அல்லது 11 தீபங்கள் ஏற்றி, மிளகு அல்லது சிகப்பு திரி விளக்கு கோவில்களில் கிடைக்கக்கூடிய ஒன்று தான். அதுவும் தேய்பிறை அஷ்டமி தினத்தில் கண்டிப்பாக இது கிடைக்கும். ஒரு சில கோயிலில் அனுமதி செய்கிறாங்க. அப்படி அனுமதி செய்யும் கோயில்களில் நீங்கள் இந்த விளக்கு ஏற்றினால் மிகவும் சிறப்பான ஒரு பலன்கள் நமக்கு கிடைக்கும். சில கோவில்களில் பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் தீபம் ஏற்றுவாங்க. சில கோவிலில் தேங்காய் தீபம் ஏற்றுவார்கள். அப்படி என்ன அந்த கோயிலில் வழக்கமாக இருக்கோ அதுவே நம்ம ஏற்றி பைரவரை வழிபாடு செய்யலாம்.
நாளைக்கு தேய்பிறை அஷ்டமி எந்த நேரத்தில் துவங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதியம் 12:40 மணிக்கு தொடங்குகின்றது. மறுநாள் ஜனவரி 22 3:18 மாலை 3:18க்கு இந்த தேய்பிறை அஷ்டமி தினமானது முடிகின்றது. இந்த அஷ்டமி திதியில் எப்போ நம்ம வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உச்சி காலத்தில், அதாவது 12 to 1 அந்த டைமில் வந்து நம்ம வழிபாடு செய்கிறது சிறப்பு. அப்படி இல்லைன்னா மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் வழிபாடு செய்கிறது ரொம்பவே சிறப்பு. இப்போது எப்படி நம்ம வீட்டிலேயே வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வீட்டில் வழிபாடு செய்கிறவங்க காலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு பைரவருக்கு நீங்கள் ஃபோட்டோ வச்சுருந்தீங்கன்னா பைரவர் ஃபோட்டோவுக்கு நீங்கள் சிகப்பு அரளியோ இல்லை நான் மேற்கூறியபடி தாமரை, வில்வம், தும்பை, சிகப்பு மலர்கள் எது கிடைச்சதுனாலும் அதை சாத்திவிட்டு அவருக்கு 9 தீபங்கள் ஏற்றி முடிஞ்சால் சந்தன அபிஷேகம் செய்யுங்க. அப்படி முடியலை அப்படின்னா நீங்கள் கோவிலில் கூட இந்த சந்தனத்தை வாங்கி கொடுத்துடலாம். அவருக்கு உகந்த நெய்வேத்தியங்கள், புளி சாதமோ இல்லை மிளகு வடையோ இல்லை சக்கரை பொங்கலோ இல்லை தேனோ எது உங்களால் முடியுதோ அதை வந்து நீங்கள் அவருக்கு நெய்வேத்தியமாக வச்சுட்டு வீட்டிலேயே 9 அல்லது 11 தீபங்கள், அகல் தீபங்கள் வந்து ஏற்ற முடிஞ்சால் ஏற்றிருங்க. நெய் தீபமாக இருக்கிறது ரொம்பவே சிறப்பு. ஆனால் இந்த மிளகு தீபம் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, மிளகு விளக்கு, அந்த விளக்கு வந்து நம்ம வீட்டில் ஏற்றக்கூடாது, கோவிலில் மட்டும்தான் ஏற்றணும். அதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. பூஜையின் போது சொல்ல வேண்டிய பைரவ காயத்ரி மந்திரம் மற்றும் பைரவரோட 108 போச்சிகள் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்கள் வந்து பைரவருக்கு பூஜை பண்ணும் போது நீங்கள் வந்து இதெல்லாம் சொல்லலாம். இப்படி சிறப்பு வாய்ந்த இந்த தேய்பிறை அஷ்டமி கால பைரவர் வழிபாட்டை நீங்களும் செய்து தொடர்ந்து செய்து வாழ்க்கையில் முன்னேற்றம் பெறுவீர்களாக. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.